வாயில் பிள்ளை தான் பிழைக்கும், ஆனால் அது மரியாதை இல்லாத வாயாக இருக்கக்கூடாது, அப்போ தான் மாற்றுறது. ஸோ சவுண்டை ஏற்றி மரியாதை இல்லைங்கிறது வந்து பெரியவங்களை ஹர்ட் பண்ணும். தேங்காய் சட்னியாக தக்காளி சட்னிக்கெலாம் நம்ம கொஞ்சம் சண்டை போட முடியாது. எதையோ ஒன்று கொடுங்க தின்ட்டு போகிறேன்னு போக முடியும். நம்ம நினைக்கிறோம் லேடிஸ் மட்டும் தான் அடி வாங்குறாங்க, ஜென்ஸ் அடி வாங்குறாங்க, வெளியே சொல்ல முடியும். சிரிக்கக்கூடாது, ஏன்டா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுகிறேன்னு கேட்கக்கூடாது. யாருனாலும் அழுகலாம், அழுதா ஹீலிங் நடக்கும், அந்த உடஞ்ச மனசு கொஞ்சம் நல்லா முடிஞ்ச அளவு. பிள்ளைங்களோட லைஃப்பில் 2 செட்டு பேரண்ட்ஸுமே மூக்க நுழைக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது. கோபம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த கோவத்தை வச்சுட்டு ஒன்றையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, மிச்சவங்களையும் அடிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறது குழந்தையிலேருந்தே தான் வரணும். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி, திருச்சிராப்பள்ளி அண்ட் பெரம்பலூர். உங்கள் குடும்பத்துடன் நிம்மதியாய் தூங்க நிம்மதி மெத்தைகள். இது நம்ம ஊர் மெத்தைங்க. பாரம்பரியமான தங்க நகைகள் வாங்க பி ரத்தினம் செட்டியார் அண்ட் சன்ஸ், தெற்காவணி மூலவீதி, மதுரை. இல்லை பேரண்ட்ஸுமே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான லைஃப்காக வந்துட்டு பிள்ளைங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறது வந்து வெறும் மணி மட்டும் பார்த்து டிசிஷன்ஸ் எடுத்தாங்கன்னா மாட்ட போகிறாங்க. மணிஸோட அப்ரிங்கிங் வேல்யூஸ்ன்னு இருக்குது. அந்தந்த ஃபேமிலியில் நல்லா வளர்த்துருக்காங்களா அப்படின்னா தான் சொன்னேன்ல, நல்ல பீப்புளில் கல்யாணம் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகே. கிரிமினல் டெண்டன்சி, மணி மைண்டட்னஸ் இருக்குது, அந்த மாதிரி ஃபேமிலிஸில் நம்ம விசாரிக்காமல் பொண்ணு எடுத்தோ கொடுத்தாலேயோ ப்ராப்ளம்ஸ் வரதானே செய்யும். கம்ஃபர்டபுள் லைஃப்பை எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது. இப்போ எல்லாரும் அதுக்கு தானே ஓடிட்டு இருக்கோம். வேலை பார்க்குறது, சம்பாதிக்கிறது, கம்ஃபர்ட்டு இருக்கணும். அதனால பிரேக்கப்போ இல்லை ஒரு டிவோர்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாக வந்து டக்குன்னு வந்துட்டு வந்துடுது இல்லை மேம். மேரேஜ் சீக்கிரமாக டிசால்வ் ஆகிறது, ஆமாம், அன்ரியலிஸ்டிக் கான்செப்ட் ஆஃப் மேரேஜோட கல்யாணம் பண்ணுறது. ஏன்னா இப்போ பிள்ளைங்க எல்லாத்துக்குமே அந்த ஃபோட்டோ ஷூட்டு, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும், பேச்சுலர் பார்ட்டி, அந்த செலிப்ரேஷன், கிராண்டாக வெட்டிங், 5000 பேர்த்துக்கு நல்ல சாப்பாடு போடணும், ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் பப்ளிசைஸ் பண்ணோம். இதில் தான் ஃபுல் எனர்ஜியும் மணியும் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 40-50 இயர்ஸ் 1-2 பேர் இருக்கணும். அதுக்கு ஒரு ட்ரைனிங் இல்லை, ஒரு பிளானிங் இல்லை, ஒரு ஐடியாவே இல்லை. கல்யாணம்னா என்னன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா இல்லைன்னா நம்ம என்ன செய்ய? கல்யாணம் ஆக்சுவலாக போர் அடிக்கும். ஆமாம், பண்ண வேண்டான்லாம் சொல்லலை, புரிஞ்சு தெரிஞ்சு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலும் ஒரே ரொமான்ஸு, ஒரே ஹனிமூனு, இங்கே போய் ஃபோட்டோ, அங்கே போய் செல்ஃபின்னு இருக்காது. அதுக்கப்புறம் டெய்லி லைஃபு, டெய்லி ருட்டீன்னு வர்றப்போ பிரச்சனை வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளைங்க பேச முடிஞ்சிச்சு, பேசி முக்கியமான பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். சைல்டு அப்ரிங்கிங் எப்படி, ஃபினான்சஸ் யார் ஹேண்டில் பண்ண போகிறா, ஹவுஸ் ஒர்க் எப்படி பிரிக்க போகிறாங்க, இது ஃபுல்லாக பேசிட்டு அப்புறமேல் கல்யாணம் பண்ணலாம். 2 செட்டு பேரண்ட்ஸும் முடிஞ்சளவு தலையிடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இது எதுவுமே கஷ்டம் நம்ம ஊரில். ரிலேட்டிவ்ஸே ஒரு கப்புள்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணுறதே ஃபேமிலியவே சேர்த்து கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவு பிள்ளைங்களோட லைஃப்பில் 2 செட்டு பேரண்ட்ஸுமே மூக்க நுழைக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது. என்னைய மாதிரி இருங்க, காசு கொடுத்தா அட்வைஸ் கொடுங்க, ஊசியில் அட்வைஸ்க்கு வேல்யூவே இல்லை. கரெக்டு. என்னை பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் கேட்டு லைன் நின்று தவம் கடந்து பார்த்துட்டு கேட்பாங்க, நான் எனக்கு சொல்ல ஆசையாக இருக்கும். அப்புறம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அவங்களோட பிரச்சனை. ஒன்றுமே கேட்காம மண்டையை நுழைச்சிட்டு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே குழந்தைங்கன்னா எவ்வளோ வருஷம் அதை பண்ண போகிறோம்? இப்போ கோபம் வர்றது நார்மல், ஆனால் கோபத்தோட உச்சக்கட்டமாக போய் சில பேர் வந்து ரொம்ப ஆங்ஸைட்டி ஆகி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிறாங்க. அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? ஆங்கர் வந்து நார்மல் இமோஷன். நிறைய நமக்கு சொல்லித்தரோம் கோவம் எதுக்கு வருதுன்னு. யூஸ்வலாக அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு வருத்தம் இருக்கும். ரொம்ப ஹர்ட் ஆனால் தான் அந்த அழுகையோ அந்த கோவமோ வரும். விமனுக்கு வந்துட்டு அந்த கோவம் வந்து அழுகையாகி புலம்பலில் போயிட்டு ஒரு மாதிரி போயிடும். ஜென்ஸுக்கு வந்து அது ஆத்திரமாக இருக்கும், அவங்க அழுது பழகலை, புலம்பி பழகலை. ஸோ அவங்க வந்து அதை எக்ஸ்டர்னலைஸ் பண்ணுவாங்க. சில சமயம் ரேஷ் டிரைவிங்கோ, இல்லை டாஸ்மாகில் போய் விடுகிறதோ, இல்லை அடிதடி கையை ஓங்குறதோ, இந்த மாதிரி வரும். இது ஆங்கர் மேனேஜ்மெண்ட் திருப்பி குழந்தையிலேருந்தே அந்த ரெகுலேஷன் சொல்லி கொடுக்கணும். கோபம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த கோவத்தை வச்சுட்டு ஒன்றையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, மிச்சவங்களையும் அடிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறது குழந்தையிலேருந்தே தான் வரணும். இது பெரியவங்க வந்து எக்ஸாம்பிளாக இருக்கணும். இப்போ அப்பா வந்து கோவம் வரப்பில் அம்மாவை 4 சாத்து பழகிட்டாங்கன்னா அந்த வீட்டில் வயலன்ஸும் அப்யூஸும் நார்மலைஸ் ஆயிரும். அப்போ அந்த பையன் அதே தான் பண்ண போகிறான். இப்போ ஜென்ஸ் வந்து அவ்வளோ அழுது பழகலன்னு சொன்னீங்க, அது எதுனால மேம்? ஜென்ஸ் அழுதுதான் அது பொம்பளைத்தனம் மாதிரி இருக்குன்னு ஒரு கான்செப்ட் வந்துருச்சு.
பட் ஜென்ஸு மனுஷங்க தானேப்பா, மனுஷங்கன்னா அழுக வரதானே செய்யும். அழுக வந்தால் அழுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அழுகிறவங்கள பார்த்து சப்போர்ட் தான் பண்ண, சிரிக்கக்கூடாது. ஏன்டா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுகிறேன்னு கேட்கக்கூடாது. யாருனாலும் அழுகலாம். அழுதா ஹீலிங் நடக்கும், அந்த உடஞ்ச மனசு கொஞ்சம் நல்லாகும். இப்போ டவுரின்னு ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிதன்யா கேஸ் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ணுற அளவுக்கு மனசு அந்தளவுக்கு போய் சோர்வு அடைஞ்சிருக்கு. அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஒரே ஒரு ஆன்சர் சொல்லுவேன். இல்லாதனாலயா? இல்லை, நான் ஒரு ரீசன் தான். நான் ஏற்கனவே இதை பற்றி நிறைய யோசிச்சு வச்சுட்டேன். ஓகே. நிறைய பேர் அவங்க பெற்றவங்கள ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க. பாதி பேர் அவங்க கல்யாணம் கட்டி போன அவங்கள திட்டிகிட்டு இருக்காங்க. நான் திட்ட போகிறது ஃபுல்லாக சமுதாயத்தை மட்டும்தான். எனக்கு கெட்ட வார்த்தை தெரியாதுன்ற ஒரே காரணத்தினால பேசாமல் இருக்கேன். கண்ணா பின்னான்னு திட்டுறது வந்து சொசைட்டியை மட்டும்தான் திட்டுவேன். இப்போ கல்யாணம் ஆகிட்டு அந்த பொண்ணு திருப்பி வீட்டுக்கு வந்தால் அந்த பிள்ளைய வாழா வெட்டின்னு சொல்கிறது யார்? சொசைட்டி. ஏன் வந்தேன்னு சொல்கிறது யார்? வீட்டில் கொண்டு போய் விடுன்னு துணத்துறது யார்? திரும்பி போய் அங்கே விடு, நமக்கு கம்யூனிட்டிக்கு அசிங்கம், நமக்கு அசிங்கம், தெருவில் தலையை காமிக்க முடியாது, இந்த கான்செப்ட்லாம் வளர்த்தது யார்? நம்ம தான். நம்மளே கண்ணாடியை பார்த்து காரி காத்தி நம்மளே துப்பிக்கிட்டு. ஆனால் சொசைட்டி அவங்க பேரண்ட்டை வந்துட்டு ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சு. ப்ளேம் பண்ணாதீங்க. அவங்க பேரண்ட் பயந்தது யார்? நமக்கு தான் பயந்தாங்க அவங்க பேரண்ட்ஸு. நான் தப்பாக நினச்சிருவேணும்னு பயந்துட்டு அந்த பிள்ளையை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டாங்க. நம்ம வந்து இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, வாப்பா வாழலாம், இப்போ ஐ மீன் பெற்றவங்க வீட்டுக்கு வர்றது தப்பு இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்ல ரெடியாக இருந்தால் இது நடந்திருக்காது. அப்போ ஒரு அந்த பொண்ணு பக்கத்து வீடையே எட்டி பார்த்துட்டே இருக்கீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா? அந்த பிக் பாஸை தடுக்கணுமா? அதே தான். அந்த வீட்டில் என்ன நடக்குது? அந்த பிள்ளை வந்துச்சா, உங்களுக்கு என்ன? உங்கள் பிள்ளைய நல்லா வளங்க, உங்கள் பையனை நல்லா வளங்க, நல்லது சொல்லி வளங்க. பாக்கி ஆள் இருக்காங்க ஹெல்ப்க்கு, டாக்டர்ஸ் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க. நம்ம போய் மூக்க நுழைச்சிட்டே இருக்க வேண்டாம். அந்த அட்வைஸ் கொடுக்குற 4-5 பெரியப்பா சித்தப்பா சும்மா இருங்க. நமக்கு பின்னாடி அந்த 4 பேர் சும்மா இருங்க, பொறுனி பேசாதீங்க, அடுத்தவங்க அவஸ்தையெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் ஆக்காதீங்க. ஓகே. இப்போ சூசைட் அட்டம் போகிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் வந்து போயிருக்கு அப்படின்னா வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான். யாருமே நம்ம சப்போர்ட் பண்ணலை அப்படின்றது இல்லை, எல்லா வழியும் யோசிச்சுட்டு வேறு வழியே இல்லைன்னு. இல்லை, ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செட்டில்டான ஃபேமிலி. அதனால அப்போது என்ன இருந்தாலும் மானம் பிரச்சனை தான் இங்கே மெயின்லி. மான பிரச்சனை. பேரண்ட்ஸ்க்கு மானம் போகும், அந்த பொண்ணுக்கு நல்ல மானத்தோட டிவோர்ஸேன்னு மானத்தோட தலையை நிமிர்ந்து நடக்க முடியலன்னு நினச்சிட்டாங்க. நடக்க முடியல, இல்லை விட மாட்டேங்கிறோம் நம்ம, இன்னுமே அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். டிவோர்ஸ் ஆன பையனோ டிவோர்ஸ் ஆன பிள்ளையோ நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறோம். பேச்சு பேச்சு பேச்சு, கேள்வி கேள்வி கேள்வி, தலையை வெளியே காமிக்க முடியல. அவங்க மட்டும் இல்லை, அவங்க சார்ந்த எல்லாருக்குமே கேள்வியும் பேச்சும். அவங்கவுங்க அவங்க வேலையை நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா இது எதுவுமே வராது. இன்னும் என்னென்னா, டிஸ்ரெஸ்பெக்டோ அடியோ ஏற்றுக்க ரெடியாக இருக்கவே கூடாது. நம்ம நினைக்கிறோம் லேடிஸ் மட்டும் தான் அடி வாங்குறாங்க, ஜென்ஸ் அடி வாங்குறாங்க, வெளியே சொல்ல முடியல, அடி வாங்குறாங்க. அது யாராக இருந்தாலும் யார்கிட்டையும் அடி வாங்குறதுக்கும் பிறக்கலை. மொதல் அடி வந்து டெஸ்ட் டோஸு. அந்த அடி ஏற்றுக்கல அப்படின்னா அடுத்தது விழுகாது. கிளம்பி போகணும், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஓகே, நம்ம வீட்டுக்காரமாக தானே அடிச்சுக்கோ செல்லம்னா அப்போ வாங்கிக்கோ. இப்போ பொண்ணு அந்த போகிற வீட்டில் வந்து இதை எதிர்த்து பேசுகிறதுலாம் கரெக்டாக மேம்? இப்போது ஏன்னா வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, போகிற வீட்டில் எதிர்த்து பேசினா இங்கே இப்படி நடந்ததுன்னா அங்கே போய் என்ன பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வீட்டில், நம்ம வீட்லேயே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே ஏதாவது ஒன்று வேணுன்னா ஒரு அப்போசிஷன் கொடுக்கறது கரெக்டாக இல்லை தப்பா? அது என்ன நடக்குதுன்னு பொறுத்து. சின்ன சின்னதுக்கெலாம் சண்டை போட்டுட்டு இல்லாமல் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அமைதியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தேங்காய் சட்னியாக தக்காளி சட்னிக்கெலாம் நம்ம கொஞ்சம் சண்டை போட முடியாது. எதையோ ஒன்று கொடுங்க தின்ட்டு போகிறேன்னு போக முடியும். பெரிய பெரிய விஷயம் நடக்குது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அப்பா அம்மாட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏர்ன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அது முக்கியமாக எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெப் எடுத்திங்கன்னா நல்லா. ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கிளியராக பேசிட்டு திடீர்னு அவங்க வந்து ஆப்போசிட்டாக மாறினாங்கன்னா அப்போ என்னமா பண்ணுறது? கூட்டு பஞ்சாயத்து ஹெல்ப்புக்கு கேளுங்க. நீங்களா தனியாக உட்காந்து கட்டிட்டு இல்லாமல் கூப்பிடுங்க. நீங்கள் பெரியவங்க தானே பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெகோசியேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணாமல் கூப்பிட்ருங்க பெரியவங்களை. ஓகே. வாயில் பிள்ளை தான் பிழைக்கும், ஆனால் அது மரியாதை இல்லாத வாயாக இருக்கக்கூடாது, அப்போ தான் மாற்றுறது. ஸோ சவுண்டை ஏற்றி மரியாதை இல்லைங்கிறது வந்து பெரியவங்களை ஹர்ட் பண்ணும். ஆனால் நம்ம சொல்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம ரெஸ்பெக்டோடு சொல்கிறோம், ரிப்பீட்டடாக சொல்கிறோம் அப்படின்னா புரிய வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து என்னன்னாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் வேலைக்கு போகணும், ஹையர் ஸ்டடீஸ் போகணும்,
2 பிள்ளைக்கு நடுவில் கேப்பை விடணும். இது ஃபுல்லாக ஆக்சுவலாக உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்காரருக்கு நடுவில் மட்டும் இருந்தால் நல்லது. இந்தியாவில் அப்படிலாம் நடக்காது. ஊர் உலகமே உள்ளே உட்காந்துரும் அந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே. அப்போ வேறு வழி இல்லை, அந்த சண்டை வரதான் செய்யும். சண்டை இருந்தால் தான் அது நார்மல் மேரேஜு. பேரண்ட்ஸ் கூட ஏதான ப்ராப்ளம் வரதான் செய்யும். கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் நல்ல மனசோடு நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து 28 இல்லை 25க்கு மேலே என்ன ஒரு பேச்சு ஒன்று கொண்டு வர ஆரம்பிச்சுறாங்க. 25 வயசு ஆச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணலையா, இன்னும் மாப்பிள்ளை பார்க்கலையா, அப்படி அது எந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில்? 25 ஆனால் இங்கே பேசாமல் இருங்க. ஒரு காலத்தில் 18 தாண்டினாலே இந்த போச்சு அப்படின்னுவாங்க. மெயினாக என்னென்னா அந்த சைல்டு பேரிங் காமெடி அப்படி சொல்லுவாங்க. அந்த பெஸ்ட் இயர்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒரு 25 to 35க்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காண்டி ஏர்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. டைம் பார் ஆயிடுச்சு மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ லேட் மேரேஜ் பண்ணால் குழந்தைகள்னால பர்த் கொடுக்க கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக? மெட்டர்னல் ஏஜ் வந்து சைல்டோட ஹெல்த்துக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒரு 40s தாண்டிடுச்சு, 40 to 50ஸ்ல வந்து சான்சஸ் தான் எல்லாமே. டவுன் சிண்ட்ரோம் பேபி பிறக்கிறதுக்கோ, மென்டல் ரிட்டார்டேஷனோட பேபி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு, பேபிக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பேபிக்கே சான்சஸ்? ஆமாம், மதருக்குமே ஏஜ் ஏற ஏற உங்களுக்கு டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன், ஏஜ் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸே உங்களுக்கு 25லேருந்து ஃபிட்னஸ் 45ல கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் 15 வயசில் ஆரம்பித்து 45 வயசு வரைக்கும் பெற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அது ரிஸ்க், அவ்வளோதான். ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. பட் ஹெல்த்தியாக இருந்தால் எந்த ஏஜ்லேயுமே நீங்கள் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுக்கலாம். ஓகே. இப்போ நார்மல் ரொட்டீன் ஒரு எக்ஸசைஸோ இல்லை ப்ராப்பர் ஸ்லீப் அதெல்லாம் ரொட்டீன் பேசிக்காக சீக்கிரம் முடிச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி பிள்ளை பெக்கிறது ஒரு வேலையாக முடிங்கன்னு சொல்லுவாங்க. தப்பு கிடையாது. ஓகே. பட் என்னென்னா கொஞ்சம் மெட்டர்னல் ஏஜ் ஜாஸ்தியாக இருக்க, மெச்சூரிட்டி ஜாஸ்தியாக இருக்க, தே மேக் பெட்டர் மதர்ஸ். 18 வயசு பிள்ளை வந்து அதுவே ஒரு குழந்தை. அது குழந்தை வளர்க்குற அழகும் 30 வயசில் நீங்கள் பிள்ளைய பற்ற வளர்க்குற அழகும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மெச்சூரிட்டி இருக்கும், கோப்பிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும், நீங்களே நல்லா படிச்சிருந்துருப்பீங்க, பிள்ளைய நல்லா வளர்க்கலாம். ஆக்சுவலாக பிள்ளைங்க க்ரோப் ஆகுற விதம் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும்.